இளையராஜா அண்மையில் ஒரு நேர்காணலில் செய்தி ஒன்றை சொன்னார். தளபதி படத்தில் இடம்பெற்ற அடிராக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் மெட்டுக்கட்டு, அடிரா கோழி மேலங்கொட்டு, இந்த ராஜாவின் நெஞ்சத்தொட்டு என்ற பாடலின் இசைக்கோர்ப்புக்கு முன்பே பாடலின் நடுவே வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென பெண்கள் விளக்குகளை ஏந்தி வர வேண்டும். அந்த சூழ்நிலையில் ஏதாவது பதிகம் பாடுவது போல் இருக்க வேண்டும் என காட்சிக்கான சூழலை ஏற்கனவே மணிரத்னம் கூறியிருக்கிறார். ஆனால் இளையராஜா வேலை பளுவின் காரணமாக அதனை மறந்துவிட்டார். பாடலின் இசைக்கோப்பின் போது மணிரத்னம் மீண்டும் இளையராஜாவுக்கு அந்த காட்சியினை நினைவுபடுத்தியுள்ளார். ராஜாவுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே அங்கு இருந்த இசைக்கருவிகள் வாசிப்பவர்களை பார்த்து, உங்களுக்கு தெரிந்த தேவாரம் திருவாசகம் பாடல்களில் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்க, ஒரு இசைக்கலைஞர் அப்பர் தேவாரத்திலிருந்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்ற பாடலை ஞாபகமூட்டினார். உடனே அந்த பாடலை இளையராஜா எழுத சொன்னவுடனே அவரும் எழுதி கொடுத்தார். பின்னர் குழு பாடகர்களை வரவழைத்து அந்த பாடலை பாட வைத்து அதன் பிறகு மீண்டும் ராக்கம்மா கையத்தட்டு பாடல் வருமாறு அந்த பாடலின் இசைக்கோர்வையை நிறைவு செய்ததாக இளையராஜா கூறியுள்ளார். இதை மும்பையில் செய்ததாகவும் அங்கிருந்த இசைக்கலைஞர்கள் இதை பார்த்து வியந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த பாடல் பல்லவியும் முதல் சரணமும் பாடி முடிந்து மீண்டும் பல்லவி பாடப்பட்டு கதாநாயகனும் கதாநாயகியும் இரண்டாவது சரணத்தை பாடி முடிக்கும் தருவாயில் குழுவாக பெண்கள் விளக்குகளை ஏந்தி கொண்டு என்ற அம்மிங்கோடு மேற்கண்ட பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். அந்த பாடலில் பொற்பாதமும் என்ற சொல்லும் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்ற வரியும் 2 முறை பாடப்படும். அது முடிந்த பிறகு நாயகனும் நாயகியும் மீண்டும் பல்லவி பாட அந்த பாடல் நிறைவடையும். மணிரத்னமும் அந்த காட்சியை அழகாக பதிவு செய்திருப்பார்.